This is MD Dinesh Kumar. Let's welcome to the Tha Cinemas. நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட 50வது திரைப்படமான மகாராஜா நம்ம குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு அபாரமான ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை கொடுத்த டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் அவர்களோட 2வது திரைப்படம். குரங்கு பொம்மை ரொம்ப பிரமாதமான ஒரு திரைப்படம். அந்த படம் வந்து யாராவது பார்க்கலாம் கண்டிப்பா வந்து போய் பாருங்க. அதாவது நித்திலன் சாமிநாதன் அவர்கள் அந்த படத்துல என்ன வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் கதைக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டிவ் கோர் பிளாட்டை வந்து எடுத்துட்டு அதை ஸ்க்ரீன் பிளேல வேற லெவல்ல விளையாண்டுருப்பாரு நான் லீனியர் டெக்னிக்ல. அதே தான் மகாராஜாலையும் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஒரு மேஜிக். பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயத்த எந்த இடத்துல எப்படி காட்டினா எந்த அளவுக்கு அந்த ரிவிலேஷனை கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ ஒரு ஷாட்ல ஒரு சீன்ல ஒரு ஷாட்ல டைரக்டர் நமக்கு ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்றாரு அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸான நம்மளோட மைண்ட்ல ஒரு விஷயம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும், இந்த விஷயம் இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் அது கிடையாது, இதுக்கு பின்னாடி இன்னொரு கோணம் இருக்கு அப்படின்றது தான் பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் டைரக்டர் வந்து ரிவீல் வந்து பண்ணுவாங்க. இந்த ஒரு டெக்னிக்கை நான் லீனியர் நரேட்டிவ் மூலமா ஒரு சாதாரண ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான் வச்சுக்கோங்களேன். இந்த கதையோட கோர் பிளாட்டை நம்ம பார்த்தா ஒரு ஆக்சுவல் ரிவெஞ்ச் டிராமா தான். அந்த ரிவெஞ்ச் டிராமால ஹார்ட் ஹிட்டிங்கான ரொம்பவே இம்பாக்டை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கதையை எது இந்த அளவுக்கு மெருகேற்றி நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னா, இந்த திரைப்படத்தோட மொத்த திரைக்கதையோட தன்மை தான். இந்த நான் லீனியர் டெக்னிக் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபீடப் வந்து பண்ணணும். எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் மிஸ்லீட் வந்து பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில குழப்பங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த திரைக்கதை கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கும். பட் அது போக போக அந்த நாட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகிறப்ப தான், அப்பா என்னடா இப்படி ஒரு மேஜிக் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். இந்த ஃபீலை வந்து நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட திரைப்படம், எப்போவுமே அவர் வந்து நான் லீனியரில் வந்து அபாரமாக விளையாடக்கூடியவர் தான். அவரோட பிரஸ்டீஜ், அதுக்கப்புறம் மெமெண்டோ மாதிரியான படங்கள்ல நம்ம இந்த ஒரு தாக்கத்தை வந்து எடுத்திருப்போம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த தமிழ் படங்கள்லேயே பேர்பட்ட ஒரு திரைக்கதையை பார்த்து இதில் நடந்திருக்கக்கூடிய அந்த மேஜிக் இவ்வளவு ஃபைனாக பண்ணியிருக்கீங்க. இதை நம்ம பார்த்தா நமக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தும் இந்த திரைக்கதை. அதே டைம் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவே இந்த படத்தோட எடிட்டிங் ஸ்டைலையே ஸ்க்ரீன் பிளேலேயே நித்திலன் அவர்கள் வந்து தெளிவாக பர்ஃபெக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பார்பரா வந்து இருக்காரு, சலூன் கூட வந்து வச்சிருக்காரு. அவரோட பொண்ணோட வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு என்னோட வீட்டில் இருக்கிற லக்ஷ்மியை வந்து கடத்திட்டாங்க, இதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அவரோட ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் வந்து புகார் கொடுக்குறாரு. லக்ஷ்மினா என்ன அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அவெல்லாம் அப்படி சொல்லிட்டுருக்கான் அப்படின்ட்டு. அந்த லக்ஷ்மி என்ன, எதுக்காக விஜய் சேதுபதி இதை பண்ணுறாரு அப்படின்ற அந்த கோணத்தில் ஆரம்பிக்கிற அந்த கதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜஸ்டா பொசிஷன் வந்து சொல்லுவாங்க. காட்சிகளை நமக்கு வந்து அப்படியே வந்து போஸ்ட் பண்ணி கதாபாத்திரத்தோட இன்ட்ரோடக்ஷன் இது, இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, இதோட ரிவலேஷன் இந்த இடத்துல வந்து வரும், இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டா பொசிஷனை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனோட பேக்கேஜாகவே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து பார்க்குறப்போ அடுத்தடுத்து கதாபாத்திரங்கள் சீன்ஸ் எல்லாம் வந்து காட்சிகளாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்ன பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கிறப்ப அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த நாட்டை ஃபர்ஸ்ட் நாட்டை அவங்க வந்து ரிவீல் பண்ணுறப்ப, இப்போ பங்கோண்டா இப்போ இதுக்கு தான் நீங்கள் அப்படி காமிச்சிங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. கண்டினியூஸாக நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து உட்கார்றப்ப செகண்ட் ஹாஃப் இதுக்கான எதுக்கான இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவீல் பண்ணுறாங்க இல்லையா. அதுவும் அந்த நான் லீனியர் டெக்னிக்கில் அந்த காட்சிகளை கரெக்டாக நமக்கு வந்து அடையாளப்படுத்தி வந்து காட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க ஓப்பனிங் சீனில் ஒன்று வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு சீனுக்கு நடுவில் திடீர்னு வந்து அந்த சீன் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு ஒன்றுமே வந்து புரியாது. அப்புறம் நமக்கு ஒரு 5 minutes நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப தான் வந்து தெரியும், இது அது இல்லை அப்படின்ட்டு. இதுதான் இந்த மேஜிக்கை வந்து நித்திலன் அவர்கள் ரொம்பவே திறமையாக வந்து கையாண்டிருக்காரு. மகாராஜா திரைப்படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கேஸ்டிங். ரொம்பவே ஃபைனஸ்டான பர்ஃபெக்டான கேஸ்டிங் எல்லா கதாபாத்திரங்களுக்கும். நான் ஒரு சில கதாபாத்திரங்களை வந்து ரிவீல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரங்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறப்ப ஒரு சில ஸ்பாயிலர்ஸ் உங்களுக்கு வந்து ஏற்படும். சர்ப்ரைஸாக இவர் நித்திலனோட அழகான ஒரு விஷயமே வந்து என்ன அப்படின்னா, குரங்கு பொம்மையிலே தான் வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம இந்த மாதிரியான நடிகர்களை இந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பாரதி ராஜா சாரியே தான் நான் சொல்கிறேன் குரங்கு பொம்மை படத்தில். அதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் இங்கே வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது நமக்கு வந்து ரிவீல் ஆகிறப்ப என்னடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்குது. ஸோ கேஸ்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ்.
இந்த கேஸ்டிங்க்கு மிகப்பெரிய மெருகு சேர்க்கிற மாதிரி தான் அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த 50வது படம் அவரோட ஜேர்னி எல்லாம் மிக பெருசா அவர் அடிச்சு துவைக்காதே இல்லை, எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இதே வருஷம் ஓப்பனிங்ல ரிலீஸ் ஆன மேரி கிறிஸ்மஸ் படத்துலையுமே வந்து ஒரு கலக்கின்றார் விஜய் சேதுபதி அவர்கள். இந்த படத்துல அவருக்கு ரொம்பவே மினிமலான டயலாக்ஸ் தான். நீங்க மொத்தமாவே விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த படத்துல எத்தனை டயலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜ்ல தான் அடங்கிடும், அவ்வளவுதான் இருக்கும் அவருக்கு. பட் இந்த கதாபாத்திரத்தோட தன்மை இருக்குல்ல, ஒரு இறுகுன மனசோட ஒரு ஒரு யோசனையோடைய ஒரு தவிப்போட அந்த கேரக்டர் வந்து காட்டணும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. பட் அந்த விஷயம் வந்து அவர் போய் சொல்லிட்டு இருப்பாரு. பட் உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவர் நினைச்சு அழுகணும். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். எத்தனை நடிகர்களுக்கு இந்த மாதிரி 50வது படம் அமையும் அப்படின்னு வந்து தெரில. விஜய் சேதுபதி அவர்களுக்கு தரமான படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கடுத்து விஜய் சேதுபதி அவர்களோட பொண்ணா பண்ணிருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் ஒரு கான்வர்சேஷன் சீன் வந்து இருக்கும். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பேசுகிற அந்த டைலாக்ஸ் வந்து அபாரமான ஒரு டைலாக். அந்த கதாபாத்திரத்தோட கனத்தை புரிஞ்சு அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். இதை தவிர நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் ஒரு கரப்டடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் சரியான இருக்கு. அவரோட கேரக்டருக்கு நல்லா ஃபன்னு ரவுஸ் பண்ணியிருக்காரு தலைவர். அதுக்கப்புறம் நம்ம சூதுகம் படத்தெல்லாம் வருவார் இல்லையா நீலகண்டன், அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம். முனிஷ்காந்த் வந்து வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி அனுராக் கஷ்யப் அவர்கள் ஒரு வில்லன் தான். பட் அந்த வில்லனுக்கு இன்னொரு டைமென்ஷனும் வந்து இருக்கும். ஒரு ஒரு கொள்ளக்காரன் இப்படிதான் வந்திருப்பான், வில்லன்னா வில்லன் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு டைமென்ஷன் காட்டி அந்த வில்லனுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கும் கிளைமேக்ஸில். அந்த சீனுக்காக தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், என்னடா எதுக்குடா அனுராக் கஷ்யப் என்னதான் இருந்தாலும் இந்த கேரக்டர் இருக்கலான்ட்டு. பட் எதுக்கு இந்த ரோலுக்கு அனுராக் கஷ்யப் அப்படின்றது அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்குறப்ப தான் வந்து புரிஞ்சது. அப்படியே தமிழ்காரர் மாதிரியே வந்து இருக்காரு தலைவர் வந்து பார்க்குறப்ப. அனுராக் கஷ்யப் மிகப்பெரிய ஒரு சிறந்த இயக்குனர். இந்த படத்தில் அதுவும் தமிழ் படத்தில் ஒரு நல்ல ஃபுல் பேஸ்ட் ரோல் எமேகால் நொடிகளுக்கு அப்புறம் காமெடி சைடு வந்து கல்கி அப்படின்றவர் குரங்குமை படத்துலையும் அவர் ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பாரு. இதில் வந்து போலீஸ் அப்படின்ட்டு ஒரு திருடன் கதாபாத்திரம் வராரு, அவருமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. நம்ம மணிகண்டன் நம்ம காதல் படத்தில் வந்து நடிச்சிருப்பார்ல மணிகண்டன், அவர் வந்து இந்த படத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு ஆக்ஷன் சீன் வந்து அவருக்குன்னே வந்து இருக்கும். ஃபிசிக்காவுமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. ஒருத்தர் சிங்கப்படி அவர்கள் குறிப்பிட்டு வந்து சொல்லணும், நல்ல ஒரு ரோல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய வந்து பேசலாம். பட் என்ன வந்து சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆயிருன்றதுனால நான் இதோட வந்து விடுறேன். இது எனக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்கு, என்னடா அவங்களாம் இப்படி சூப்பராக நடிச்சிருக்காங்க, அவங்கள பற்றி பேச முடியல அப்படின்றது. பட் ஸ்பாய்லருக்காக அதை பற்றி நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். படத்தோட அடுத்து பிரதான கதாநாயகர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் டைரக்டர் நித்திலனை அடுத்து மியூசிக் டைரக்டரான அஜ்னப் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து குரங்குபொம்மை படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. நடுவில் தலைவர் வந்து பட்டை கிளப்பிட்டாரு. காண்டாராக்கெல்லாம் வந்து போயிட்டு தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் படம் மங்களவரம்னு ஒரு படத்துக்கு பயங்கரமாக டெரிஃபிக் ஸ்கோர் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நமக்கு நிறைய இடத்துல வந்து ஸ்கோர் போகுதா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஈடுபாடான அதுவும் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் வந்து இருக்கு இல்லையா. இந்த இன்டென்ஸான சீன்ஸில் ஈவிலிஷும் வந்து வேணும், அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனத்தையும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கடத்தணும். அதே மாதிரி இந்த ப்ரீ இன்டர்வல் ஆக்ஷன் சீன்ஸில் ரேஜ் அடித்து தெரிக்கணும், பிரித்து மேஞ்சிட்டாரு. அவரோட சவுண்டிங் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த படத்தை இன்னொரு தளத்தில் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மாதிரியான ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு தான் மியூசிக்கும் விஷுவல் ஒர்க்கும். நம்ம தினேஷ் புருஷோத்தமன் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். எக்ஸ்ட்ராடினரியான விஷுவல் இருக்குது இந்த மொத்த படத்துலையுமே. குறிப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் வந்து இருக்கும். இந்த மொத்த படத்தோட வழியையும் ஒரு ஷாட்டில் வந்து கடத்தணும். பர்ஃபெக்டான ஷாட், சரியான ஷாட். அதுக்கப்புறம் இன்டர்வல் பாயிண்டில் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த லைட் ஃப்ளிக்கர்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க, வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் இந்த படத்தோட இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்கள். இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆகாமல் போன விஷயங்கள் 2-3 தான். ரொம்ப கம்மியான கம்ப்ளைண்ட் தான். எனக்கு இந்த படம் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் நெருடலாக வந்து இருந்திருக்கும். அனுராக் கஷ்யப் அவர்களோட இனிஷியல் சீன்ஸ் அவரை வந்து காட்டுறப்ப டப்பிங் லிப்சிங்க் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. இது நம்ம ஏன் இது லிப்சிங்கெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்ட்டு ஏன் வந்து தோணுது அப்படின்னா, இந்த படம் கிராஃப்ட் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் பயங்கரமாக இருக்குது. அந்த லிப்சிங்கில் தான் வந்து லைட்டாக நமக்கு அவைவா போன மாதிரி வந்து தெரிஞ்சுது. அதுவும் அனுராக் கஷ்யப்போட அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அது போக போக செட் ஆயிடுச்சு. பட் அந்த ஸ்டார்டிங் சீன்ஸ் மட்டும் அந்த லிப்சிக் இஷ்யூ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 கேரக்டரை கொஞ்சம் ரொம்பவே அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பாரதி ராஜா அவர்களுக்கு நித்திலன் அவர்கள் வந்து குரங்குபொம்மை படத்தில் சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு.
இதில் அவரோட ஃபன் எலிமெண்ட்டை லைட்டாக அங்கங்கே ஒரு 2 சீனாக வராது பாரதி சார், அங்கங்கே அவரோட ஃபன் ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் என்ன காரணம்னு தெரில, அந்த ரோல் வந்து பெருசாக ரொம்ப அண்டர் யூஸாக தான். அந்த ரோல் இல்லைனாலுமே இந்த கதையில் ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. அதுக்கப்புறம் மம்தா மோகன்தாஸ் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். இன்னொரு பாடகரும் கூட. மலையாளத்திலாம் அவங்க சூப்பரான ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயுமே முன்னாடியே நல்ல ரோலாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்பவே அண்டர் யூஸ் ஆன ஒரு ரோல் தான். அந்த ரோலுக்கு ஒரு யார் வேணாலும் சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கலாம். எதுக்கு அந்த ரோலுக்கு மம்தா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து இருந்துச்சு. ஓவரால் மகாராஜா எனக்கு ரொம்பவே வந்து இந்த நான் லீனியர் திரைக்கதை பாணி ரொம்பவே வந்து பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த படத்துலையும் நான் லீனியர் தான் இருக்குது அப்படின்றத. இது ஒரு மேஜிக்குங்க. அது உள்ள புகுந்த நித்திலன் விளையாண்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் ட்விஸ்டோடு நிறைஞ்ச ஒரு ட்ராமா த்ரில்லர் பார்த்த ஃபீலும் வந்து இருக்கும். மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு இறுகுன எமோஷ்னல் ஒரு ஜேர்னியும் இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கொடுக்கும். கிராஃப்டாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, ஆன் பேப்பரில் இருந்து டு த எடிட்டிங் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக கையாளப்பட்டிருக்க திரைப்படம் தான் மகாராஜா. கன்ஃபார்மாக சொல்லலாம் இந்த வருஷத்தோட தமிழில் வெளியான இத்தனை படங்களில் மிக சிறந்த திரைப்படம் மகாராஜா அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்துருங்க. அந்த ஸ்பாய்லர்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் வந்து அமையும். நிச்சயமாக உங்கள் யாரையுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் தியேட்டருக்கு கூட்டு போய் வந்து காட்டுங்க. அவங்களுக்கான திரைப்படம் தான். இந்த படத்துல இருந்து நம்ம நிறைய டேக் அவே, ஒரு ஃபிலிம் மேக்கராகவுமே நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸாக நம்ம இந்த கதையிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய டேக் அவேவுமே நிறைய வந்திருக்கு. ஸோ வாட்ச் இட். மகாராஜா மாஸ்டர் பீஸ்.